மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று அவர்களை அன்புடன் வரவேற்போம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மாண்புமிகு தமிழ்நாடு சுவாமி மகா ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வர் சுவாமிகள் மகாதேவ் மகா சம்ஸ்தானம் கோவை அவர்களை வணங்கி விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீமத் வாயு சித்தர் ராமானுஜர் ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருமணம் சிவராமபுரம் மயிலாடுதுறை வள்ளல் அவர்களின் சிறப்பு பங்களிப்புடன் ஜீவ காருண்ய விருது விழா வள்ளல் பெருமானின் அருள் ஆசியுடன் இனிதே துவங்குகின்றது. With the special appearance of Honorable Governor of Tamil Nadu, this special event is starting now. அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். Request you all to stand up for national anthem. The
Please visit the Governor of Tamil Nadu and other dignitaries on the dais to light the lamp. Background, sir. வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். We appreciate the time. வள்ளலாரின் விவேகம் 5ஆம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்ற இதயபூர்வமாக வரவேற்கிறோம். இதயபூர்வமாக வரவேற்று ஐயாவின் பொற்பாதங்களை வணங்கி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வள்ளல் பெருமானாருக்கும் மற்றும் உள்ள அதிகாரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீமத் வாயுசித்த ராமானுஜ சுவாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒசூர் மாநகரத்தில் வள்ளலார் விழா நடைபெற வேண்டும். அதுவும் நமது கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஐயா அவர்கள் தலைமையில் கொண்டாட வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொடுத்த வள்ளல் பெருமானுக்கு கோடான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமது ஆளுநர் ஐயா அவர்கள் கடந்த 2 வருடங்களாக ராஜ்பவனில் வள்ளலார் விழா எடுத்து அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் விருந்து அளித்து அதைவிட கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் விழாவில் நடைபெற்ற ஒரே புத்தக வெளியிட்டு அதில் அனைவருக்கும் வழங்கியது. அது ஒரு பொக்கிஷமாக நம்ம வீட்டில் இன்று இருக்கிறது. அதுக்காக அனைவரும் எழுந்து நின்று ஐயாவிற்கு நம்ம வணங்குவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா, இந்த பொன்னான தருணத்தில் இந்த வள்ளலார் எண்ணிக்கை சன்மார்க்க நண்பர்கள் மறக்க மாட்டோம். தேங்க்ஸ். நாங்கள் பெருமகிழ்ச்சியில் அடைகிறோம். This is the time to honor our special guest on dais. நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளையின் தலைமை ஆலோசகர் முனைவர் டாக்டர் வி. வெற்றிவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பத்திரதாசி ஆசிரமம் சங்கர சத்தானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களை கௌரவிக்க தலைமை ஆலோசகர் முனைவர் ஏ. வெற்றிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து மகா ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வர் சுவாமிகள் மகாதேவ் மகா சமஸ்தானம் கோவை அவர்களை கௌரவிக்குமாறு தலைமை ஆலோசகர் அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து ஸ்ரீமத் வாயுசித்த ராமானுஜர் ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருமணம் சிவராமபுரம் மயிலாடுதுறை அவர்களை கௌரவிக்குமாறு தலைமை ஆலோசகர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.
சுவாமிகள் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீமத் வாயு சித்த ராமானுஜர் ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருமடம் மயிலாடுதுறை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். விழிப்புணர்வு என்னும் எழுச்சியால் உலகை உயர்த்தவர் வள்ளலார் சுவாமிகள். அவர் அதாவது சமுதாய எழுச்சி ரிஃபார்ம், சோஷியல் ரிஃபார்ம், இதை நமக்கு வழிகாட்டியவர் வள்ளலார். அவரது திருவடியை வணங்கி நமது எக்ஸலன்சி பாரம்பரிய கவர்னர் அவர்களையும் மற்றும் ஸ்ரீதர் அவர்களையும் மற்றும் மற்றும் கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டியது. அதாவது வள்ளலாருக்கு என்ன முதலில் நாம் தெரிவிக்கிறோம். வள்ளலார் ஒரு பெரிய சமுத்திரம், அதன் ஒரு குடியைத்தான் நாம் பருக முடியும். அந்த ஒரு குடியை நான் இப்பொழுது சொல்ல விழுகிறேன். ஏனெனில் வள்ளலாரை பற்றி கூறக்கூடிய எந்தவித யோக்கியத்தையும் நமக்கு கிடையாது. வள்ளலார் அவ்வளவு பெரியவர். என்ன என்றால் ஜாதியும் மதமும் சமயமும் பொய். ஜாதியும் சமயம் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதினா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஜாதி பொய், மதம் பொய், சமயம் பொய்ன்னு சொல்றாங்க. அப்படியே கூட ஜாதியில் உள்ள ஏழுக்காரர்கள் பொய். ஜாதின்றது யாரும் மாற்ற முடியாது இல்லையா? அது அவர் வள்ளலாருக்கு தெரிஞ்சதுதான். ஆனா ஏற்றத்தாழ்வுகள், ஜாதியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் அது மனிதனால் நம்மால் பேராசையால் கற்பிக்கப்பட்டவை. அதை நாம் மாற்ற முடியும். அதே மாதிரி மத வெறிப்படுத்து, கொள்கை வெறிப்படுத்து நாம் அதை செயல்படுத்தி வருகிறோம். மதத்தில் அதை நாம் மாற்ற முடியும். சமயம், சமயம் என்றால் ஒரு டைம் பீரியட், ஒரு டைம் பீரியட் கூறுவார். அந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் புத்தர் வேள்விகள் பிராமணர்கள் நிறைய நடத்திய போது கொலைகள், அதாவது ஜீவகாருண்யம் பாராமல் எல்லாத்தையும் கொலை செய்த போது அதை தடுத்தவர்
வழி ஆளுநர்னா ராஜா, எத்தா ராஜா பத்தாய் பிரஜா என்று அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். இதையும் எந்தவித தொந்தரவு வந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டு, அதே மாதிரி நமது ஸ்ரீதர் மக்கள் பேரி கிராமம், அதில் ஒரு பெரிய எம்என்சி ஆரம்பித்து சென்னையில் ஆரம்பித்து மக்கள் பேரி கிராமத்தில் வளர்த்து உள்ளூரில் வேரூன்றி உலகெங்கும் செயல்பட வைத்தவர். அவர் தேவருக்கும் நம்ம சந்திரா ஸ்ரீகரணம் சொல்லி இந்த வார்த்தை கைத்தொழுகிறார். நல்லா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை. கண்ணில் நல்ல குருவும் கடுமட பதனக பெண்ணில் நல்லாரும் பெருந்தகை இருந்ததே. சிவாயம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இல்லையா? வரலாறுக்காக இந்த விவேகம் அறக்கட்டளையினுடைய 5வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. நம்முடைய ஆளுநர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறது மிகப்பெரிய கௌரவம். இந்த அறக்கட்டளை மட்டும்தான் நம்ம ஒசூருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா ஆன்மீகத்திற்காக வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக இருக்கும். அதாவது நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் தலைமை, அதாவது ஆளுநர் அப்படின்னா அவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு போகிற ஆளுநர். அப்போ ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்துக்கு உத்தரவுடையாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் I am thanking you to get a great governor like you who is very associated with spiritual life. அந்த மாதிரி நம்முடைய ஹிந்து மதத்திலையும் சனாதன தர்மத்திலையும் பார்த்தீங்கன்னா வழிபாடு முறைகள் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஞானம் அடைகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு படிநிலையாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு அப்படிங்கிறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். உருவ வழிபாடுங்கிறதே கிடையாது. உருவத்தின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வழிபாடு செய்யணும். சரிங்களா? ஒரு சிலையை அவர் முருகன் அப்படின்னு நினைச்சு நம்ம வழிபட்டோம். முருகனுடைய சக்தியை நாம் கொடுக்கணும். அந்த மாதிரி உருவத்தின் மூலியமாக தான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி வல்லவாறு என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப அற்புதமாக அவருடைய ஹையர் ரேஞ்ச், நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நமக்கு அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்மீகத்தினுடைய பெரியார் யார்? நம்மளுடைய வள்ளலார். இப்போ பெரியார் சிறியார்னு நம்ம தமிழ் மொழியில் சொல்லுவாங்க. யாரெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தராங்க, நம்ம வாழ்க்கையை எடுத்து நம்ம கடைபிடிக்கிறது சொல்லித்தராங்க, அவங்களுக்கு என்ன பேர்? பெரியார் அப்படிங்கிறது. சரியா? அவங்களுக்கு தான் நம்ம பெரியார்னு பேர் வச்சுக்கணும். நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். அதனால ஓடிட்டு இல்லையா? பெரியார் சொந்தமான விஷயங்கள் அவர் ஏதோ சரியாக சொல்லி வச்சிருப்பார். ஆனால் என்ன இருக்கு? அந்த விஷயங்களை இப்பொழுது பேசிட்டு இருக்காரு. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வல்லலார் என்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரோ, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயங்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு போன என்ன பண்ணால் ரொம்ப அற்புதமாக நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து வல்லலார் என்ன நமக்கு கொடுக்க வந்தாரோ அந்த விஷயங்கள் என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எடுத்து எல்லா வளமும் நலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த விவேகம் அறக்கட்டளையினுடைய நிறுவனம், அதனுடைய உறுப்பினர்களான சுரேந்தர் போன்ற நண்பர்களும் ரொம்ப அற்புதமான பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையும் ஆசீர்வாதம். மேலும் மேலும் இது பல 100 வருடங்கள் இந்த அறக்கட்டளை தன்னுடைய தொழிலை செய்யும் அப்படின்னு பிரார்த்தனை. அதே போல் உங்கள் அனைவருக்குடைய நாளைக்கு கை ஒன்று இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக மாறும் இல்லையா? கை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நாளைகளும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். ஆன்மீக வாழ்க்கை எல்லோருக்கும் ஆரம்பம் அப்படின்னு எல்லோருக்கும் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் மீனாட்சி சுத்தநாதனுடைய ஆசைகள் எல்லோருக்கும் கிடைக்கணும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. அடுத்து
வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை 5ஆம் ஆண்டு விழாவிற்கு சுவாமிகளை அழைத்ததற்கு மிகவும் சந்தோஷம். இந்த விழா ஜீவகாருண்ய விழா. அடியே நாராயணன் பக்தர், பெருமாள் பக்தர். ஆனால் இந்த இடத்திலே எல்லோரும் ஒன்று. இந்த இடத்திலே எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். ஹரியும் சிவனும் ஒன்றுதான். ஹரியும் சிவனும் ஒன்றுதான். இவ்வளவு பெரிய அற்புதமான விழாவிலே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வேதகு ஆனந்தவர் அவர்கள். இவ்விழாவிலே ஒரு சிறு கருத்துக்களை வள்ளலார் என்பவர் சந்திரன். வள்ளலார் என்பவர் சந்திரன். இந்த சந்திரன் இருக்கும் இடத்திற்கு தற்போது சூரியன் வந்திருக்கிறது. சூரியன் என்றால் என்ன? ரவி. மற்றொரு பேர் ரவி. இந்த ரவி வந்திருக்கிறது இங்கு இந்த நாளிலே, இந்த பொன்னான நாளிலே இன்று எல்லா பீடைகளும் ஒழித்து, இன்றோடு எல்லா பீடைகளும் ஒழித்து நாளை முதல் இனிப்பான ஒரு சந்தோஷமான நாள் பிறக்கப் போகின்றது. இந்த சந்தோஷம் எல்லோரிடமும் நிரந்தரமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இன்னும் மேலும் இந்த சூரியன் ஒளித்து இந்த தமிழகத்திலே ஒளியூட்ட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த சந்திரனும் சூரியனும் இருக்கின்ற வரை யாரும் கவலைப்பட வேண்டாம். சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே வேதகு ஆளுநர்களை அழைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றோம் என்பது சுரேந்தருக்கும் அரியனுக்கும் தான் தெரியும். மிக மிக அவர்களுடைய சூழ்நிலைகள் ஒரு 3 இடைக்காலங்கள் தடைப்பட்டு இன்று இந்த இவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு இந்த சுரேந்தர் அவர்கள் ஒரு நொடி பொழுதும் என்னை மறக்க மாட்டார். கூப்பிட்டு, சுவாமி என்ன செய்கிறது, ஐயாவுக்கு தேடி கிடைக்கல, நாளைக்கு பண்ணலாமா, இதை கூட சொல்லிட்டே இருக்காங்க, என்ன செய்யறது கேட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கின்ற கால சூழ்நிலையிலே கவலைப்படாது. நிச்சயம் அந்த இடத்திற்கு, சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ஒரு நாள் சூரியன் வந்தே ஆகும். இந்த சூரியன் அந்த இடத்திற்கு வந்தே ஆகும். அந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தோம். அதே போல இந்த சூரியன் பிரகாசிக்கின்றது. இந்த சூரியன் பிரகாசமாக ஒளிக்கும், இன்றும் என்றும் ஒளிக்கும் என்று கூறி அடியனுடைய சிறப்பான வாழ்த்துக்களை கூறி, எந்த நாம் ஒரு விழாவுக்கு சென்றாலும் ஒரு நிமிஷம் ராமநாமம் சொல்வது வழக்கம். எல்லாரும் சொல்லணும். ஒரே ஒரு நிமிஷம் காலம் கருதி, காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு நிமிடம் காலம் கருதி எல்லோரும் ஒரு நிமிடம் ராமநாமம் எல்லோரும் சொல்ல வேண்டும். ராம 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 ராம், ஸ்ரீ ராம 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 ராம், ராம 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 ராம். அடியுடைய வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்கின்றோம். சிறப்புடன் சமுதாய தொண்டும் ஆன்மீக தொண்டும் ஆற்றிய நீதி. திருமதி DN ஜெயலட்சுமி அவர்கள் பழைய கோயில்களை புனரமைத்தும் கும்பாபிஷேகம் நடத்தியும் திருத்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
சார் கிட்ட போங்கம்மா சார் கேமரா சார் Mrs. M. Nalini providing Annadanam and supporting students for education. திருமதி எம் நளினி அவர்கள் தினமும் அன்னதானமும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் வழங்கிக் தொடர்ந்து மிஸ்ஸஸ் கே முத்துலட்சுமி போசு dedicated her life to Ballala's cause, created many spiritual followers and teaching Sanmarka. திருமதி கே முத்துலட்சுமி போசு தனது வாழ்க்கையை வள்ளல் பெருமானின் தொண்டுக்காக அர்ப்பணித்தவர். மிஸ்டர் சுந்தரராஜன் சிதம்பரம் promoting Ballala's ideology, supporting spiritual families in need and teaching Sanmarka. Mr. Sadhu Mahadevan Chennai, Jiva Karunya service and teaching spiritual principles across Tamil Nadu. Mr. V. Gopi Kumbakonam, supporting various charities and feeding poor daily. Mr. Dharma Pandian Hosu, supporting students for education, guiding them to become responsible citizens of our country. Mr. Janardhan Coimbatore, running organic cow milk farm in Coimbatore and distributing 1 liter of cow milk to poor pregnant ladies daily. And during Corona time, he distributed 4 lakhs liters of milk freely. Mr. G. Nanjandan donated land for Vallala Temple, performed daily Jivakarunya service and educational services to the needy. தொடர்ந்து Mrs. G. Gomati providing necessary support to the trust and the poor students for their education and Jiva Karunya services. They appreciate all the awardees for their significant contribution for the services. Thank you very much. அந்த நூலினை இலவசமாக பெற வழிவகை செய்தவர்கள். Honorable Governor of Tamil Nadu is not only known for his courage and sincerity, his affection to Sanmarkam is also notable here. He established statue for Vallal Perumal in Rose Garden and renamed the garden to Vallalar Garden, and this year he released the Vallalar Prose book and distributed the book freely to all the participants in that year. We welcome Honorable Governor of Tamil Nadu to address the gathering. We request Mr. தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. மீண்டும் ஒரு முறை அனைவரும் ஒன்றார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. महा श्री श्री लिंगेश्वर स्वामीगण, श्री वायु सिद्ध रामानुजाचार्य स्वामीगण, तिरु एमपी राजेंद्रन, डॉक्टर ए मैथ्यूएन, स्वामीगणे साधुगणे, वल्ललार भक्तர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள்.
நான் ஒரு வரலாறு பக்தன். வரலாறு பக்தன் அவர்களுக்கு சிறப்பு நமஸ்காரம் வணக்கம். I am very happy to be part of this event because I had read about Vallala before I came to Tamil Nadu. I was hugely impressed by his darshan, his philosophy, his teachings. I was so impressed when I came to Tamil Nadu and when I got in touch with some people associated with Vallala. மேதகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வள்ளலாரோட டீச்சிங்ஸை அவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி நிறைய தெரிஞ்சுட்டு வந்தார். அவர் இங்கே இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். So when I came in contact with people associated with Vallala, we started working together. And I read more and more about him. I am so deeply impressed, and I have become such a great devotee of Vallala that we established a Vallala Kunga, a Vallala statue. And not only we conduct functions there, but let me tell you, whenever I have any doubt coming in my mind, I close my eyes and think about this divine saint, show me the light, and there comes the light. He has been the guide of my life, of my action. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலாரோட அசோசியேட்டாக இருக்க மக்களோட பழக்கம் போது அவங்கள வள்ளலாரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சென்னை ராஜ்பவனில் வந்து வள்ளலாருக்காக ஒரு சிலை அமைச்சு பூஜையும் பண்ணிட்டு இருக்காரு. பூஜை மட்டும் பண்ணது கிடையாது. எப்போல்லாம் அவருக்கு வந்து ஒரு டவுட் வருதோ வாழ்க்கையில அல்லது அவருடைய அபிஷியல் இதுல வரும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா கண்ணை மூடி வள்ளலாரை வந்து நினைச்சு தியானம் பண்ணும்போது வள்ளலார் சுவாமிகள் வந்து அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறாரு. At the very outset, I thank Vallalari Vivekam Foundation for doing what they are doing. They are taking the message, the teachings of Vallala to the people at large. They are making people follow Vallala's teaching in day-to-day life. Jiva Karunyam, Samarasa Sundra Sarvarnyam. Compassion to all. And for this event that they have organized, I thank Vallalari Vivekam Foundation, its founder, president, chief advisor, all those associated from the bottom of my heart. மேதகு ஆளுநர் அவர்கள் வந்து வள்ளலாரி விவேகம் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே வந்து பாராட்டுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த டீச்சிங்கை வந்து எல்லா ஒரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த சமய சன்மார்க்க வழியில வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக அவருடைய பாராட்டுகளும் நன்றி. இந்த ஒரு விழாவுக்கு வந்து அவர் சிறப்பிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. Friends, when we try to understand Vallala, we must understand the background of the society
background of the country in which Valala appeared. You know, he appeared at the most difficult time in our society, the most difficult time for our country. வளரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வளரா சுவாமிகள் வந்து எப்போ வந்து அப்பேர் ஆனார் அப்படின்னா உருவெடுத்தார் அப்படின்னா நம்ம சமுதாயமும் நம்ம நாடும் ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்து இந்த தெய்வீக தன்மையை எடுத்தாரு. அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். This is tradition, a special tradition of Bharat. For thousands and thousands of years, that whenever there has been a decline in dharma and rise of adharma, the divine appears himself or herself in human form to restore the dharma. Because Bharat is or has been for thousands and thousands of years a dharmic nation. This Bharat was born on the principles, on the foundation of which is Sanatana Dharma. Sanatana Dharma that treats everyone equal. No one is out. Everyone is a part of a family. Not only humans, but even animals and plants. Sarve bhavantu sukhina, sarve santu niramaya. Let every being, not only humans, animals, plants, let every being be happy. Sarve bhavantu sukhina, sarve santu niramaya. Let every being be free of disease. Sarve bhadrani pashyantu. Let everyone see goodness in everyone. Ma kashit dukha bhave. Let not suffering be to anyone. Let everyone be happy. This is Sanatana Dharma. And based on this Dharma, Bharat is born. And whenever there has been a decline of Dharma and rise of Dharma, divine Parameshwara himself has appeared to save, to restore. And Valala was one such divine. நம்ம பாரத நாட்டுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ, அப்ப இது மாதிரி ஒரு ஞானிகள் வந்து நம்மளை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி உருவான ஒரு ஞானி தான் வந்து வள்ளலார். வள்ளலார் போதித்தது, நம்ம பாரத நாடு நம்மளுக்கு போதித்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சனாதன தர்மம். சனாதன தர்மம் எதை டீச் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சமம், யாருமே வேறுபாடு கிடையாது. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரும், மனுஷன் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உயிரும், அது மரமா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், செடியா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், நாயா இருக்கலாம், எந்த ஒரு உயிர்க்குள்ளையும் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா உலகத்திலே உன்னதமான ஒரு பாரத கலாச்சாரத்தை தான் எல்லாரையும் நினைச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரே பண்ணிக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரோட லைஃப்லையும் என்ன இருக்கக்கூடாது, சஃபரிங் அப்படின்ற ஒரு வருத்தப்படுற தன்மை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Friends, imagine 1823 when Valala took avatar, he appeared. What was the time? How was the situation at the time? This country was under foreign control. British had colonized this country to a large extent, most of it. Some part of it were colonized by the French, some by the Portuguese and others. But the whole Bharat was under foreign control. They were exploiting us. They were making our life miserable. They were destroying all our institutions. Not only that, they were forcing our people to leave, to forget their dharma and adopt their religion. This was a very forceful act. Society was in distress.
very acute distress. And at that time, to save the society, to save the dharma, Valalar appeared. பாரத தேசத்தோட மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரிட்டிஷ். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை நம்மளோட செலுத்தி நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு மிசரபிளான ஒரு துன்புறுத்தலான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர்மத்தை மறந்துட்டு ஒரு அயல்நாட்டில இருந்து அந்த தர்மத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்காக அவங்க நம்ம வந்து புகுத்தப்பட்டாங்க. நம்ம மேல புகுத்தப்பட்டது மற்ற கலாச்சாரங்கள். 18ஆம் நூற்றாண்டுல 1823 வள்ளலார் சுவாமிகள் வந்து அவதாரம் எடுத்து நம்ம என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துன்புறுத்தலான ஒரு நிலையில இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். Even our society was divided. Low caste, high caste. There were people who were untouchables. People who were kept out of the mainstream of the society. Our society was sick. Our society was sick. Our society was being exploited. Overall, the dharma was on decline. Valalar appeared to restore it, restore the society. No low caste, no high caste, no untouchable. They are all part of the family. Or a kudumbam, member of one parivar, one kudum. No difference. There must not be any difference. No one is untouchable. Everyone is my brother and sister. Society must be united to restore the society, unity in the society, equality in the society. Decay. And at the same time, to preserve our core dharma, Sanatana Dharma, which does not exclude anyone, which looks at the whole world, Yadam Mure, Yadam Kere, whole world as a family, the whole world, Vasudhaiva Kudumbakam. This is only and only in the Sanatana Dharma. No other Dharma says that the whole world is a family and we are all one. Even those who do not accept us, even those who say that they are not of Sanatana Dharma, we accept them as ours because there is no room for other in Sanatana Dharma. In Sanatana Dharma, all are there, all living beings. Living means all human beings. And Sanatana Dharma includes animals and plants all. We are a part of the one family. The same Brahma, the same Parameshwara, the same divine is present in everyone. Every one of us, every being. ஆக்சுவலாக நம்மளுடைய பாரத சமுதாயத்தில் வந்து நம்மளை ஆண்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தீண்டாமையை வந்து புகுத்தி நம்ம கிட்ட வந்து வளர்த்தாங்க. அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா வள்ளலார் சுவாமிகள் குருவெடுத்துட்டு அவதாரத்தோட என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீண்டாமையை ஒழிக்கணும், உயர் ஜாதி, கீழ் ஜாதி அப்படின்னு ஒரு நிலையவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, அதை அறவை நீக்கிறதுக்காக வந்து பாடுபட்டார். அதே மாதிரி உலகத்திலே ஒரு உன்னதமான கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் அல்லது இந்து தர்மம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது வாசுதேவ குடும்பக்கம். வாசுதேவ குடும்பக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஒருத்தங்க தான். இதுல வந்து வேறுபாடுகள் கிடையாது, தீண்டாமை கிடையாது, உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய உயர்ந்த மரபான தமிழ் மரபுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கீழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒண்ணுதான். நம்ம கிட்ட தான் விஷ்ணு இருக்காரு, சிவன் இருக்காரு, எல்லா சுவாமிகளும் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பார்க்கணும், அவங்க நம்ம கிட்ட பார்த்து இதை வந்து நம்மளுடைய மரபா மாத்திக்கணும். Sanatana Dharma says that since everyone is a member of the same family, because it is the same divine who is present in everyone, we can see different. There can be 1,000 ways to worship the divine, 1,000 ways in which we see the divine. All are equal. We respect all. There is no disrespect for
any way, any pun, any martyr. That is why Samaras Buddha Sanamar, you respect all, you do not discriminate anyone. This is the core, and that is what the core characteristic of our Bharatvarsh is. ஆக்சுவலாக நம்மளோட சமய சன்மார்க்கம் இது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை வந்து ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது, இந்த உலகத்தை யாரும் வந்து தீண்டத்தகாதவர்களும் கிடையாது. கடவுளை அடையிறதுக்கு வந்து 1000 வழிகள் இருக்கு. 1000 வழிகள் மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து அடையலாம். ஆனால் அதுக்கான ஒரே ஒரு சின்ன வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம கடவுளை பார்க்கறது தான். அதாவது சமய சன்மார்க்கம் அது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அந்த நெறி வந்து யாரையுமே வந்து என்ன செய்ய பண்ணக்கூடாது, வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிவைன் சக்தி இருக்கு. அந்த டிவைன் சக்தி யார் அப்படின்னா அதுதான் வந்து கடவுள். அதை வந்து நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. இதை சொல்லி கொடுக்குற ஒரு உயரிய நெறி தான் வந்து சமய சன்மார்க்க நெறி. British had also started destroying our education system. They started closing all the native our schools and colleges. They began setting up their own institutions, their own educational institutions with English as the medium of teaching. They used to look down upon our Indian languages. They used to look down upon Tamil, Sanskrit, all the Indian languages. They said only language, superior language is English language. At that time, Vallalar, he set up schools, he set up educational institutions where Tamil and Sanskrit were taught. Because this is our mother tongue. We must be proud of it. This is our mother tongue in which all our wisdom to thousands and thousands of years given by our ancestors have come down to us. This cannot be translated, it cannot be expressed in any foreign language. So while the British were closing all the Tamil schools, Sanskrit schools and colleges, Vallalar set up Tamil and Sanskrit educational institutions. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார் வந்து நம்மளை வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடந்துட்டு இருக்க எல்லா கல்வி நிலையங்களையும் மூட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் இருக்கிற இந்திய மொழிகள் வந்து தரக்குறைவாகவும் உலகத்திலேயே சிறந்த மொழி வந்து ஆங்கிலம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை வந்து நம்ம கிட்ட உருவாக்குனாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து மூடிட்டு அவங்க வந்து ஆங்கில முறைப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை எதிர்த்து என்ன பண்ணாருன்னா வள்ளலார் சுவாமிகள் வந்து தமிழ் மூலமா வந்து என்னன்னா பள்ளிகளை வந்து கொண்டு வந்தாரு. ஏன் அப்படின்னா நம்மளால ரொம்ப அழகா நம்ம எப்ப திங்க் பண்ண முடியும்னா நம்மளோட தாய்மொழியில திங்க் பண்றதுக்காக மொத்தம் திங்க் பண்ண முடியும். அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சான்ஸ்கிரிட்லயும் தமிழ்லையும் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை என்ன செய்ய முடியாது, அவ்வளவு ஈஸியா இன்னொரு லாங்குவேஜ்ல வந்து மாற்ற முடியாது. Friends, yesterday we had the birth anniversary of Swami Vivekananda, one of the greatest icons of Bharat. He was born after Vallalar was born. Almost after 40 years, Vallalar was born. But Swami Vivekananda, who got his enlightenment through Sri Ramakrishna Paramhans, but he came here, in this land of Tamil Nadu, which we call Tamil Nadu today. He came here, he met many saints, many poets of this place, and on this land that he got the enlightenment of national awakening. While his awakening, a spiritual awakening about the self, came in Calcutta, near Calcutta, in contact with Ramakrishna Paramhansa. But his national awakening came on this land, Tamil land. And from here he went to Chicago and told the whole world in the Parliament of Religions. He told about Dharma of Bharat, civilization of Bharat, and the whole world listened to him with attention. ஆக்சுவலாக வந்து சுவாமி விவேகானந்தரோட பர்த்டே வந்து நேற்று செலிப்ரேட் பண்ணோம்.
அவர் வந்து வரலாறு சுவாமிகள் பிறந்து 40 வருஷம் கழிச்சு தான் பிறந்தாரு. அவரோட ஆன்மீக குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. சுவாமி விவேகானந்தர் வந்து அவருடைய ஆன்மீகம் அதுக்கான ஒரு தன்னிலையை உணர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். ஆனால் அவர் யாரை தேடி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தேடி வந்தார். தமிழ்நாட்டில் இருக்க சாதுக்கள் அவங்கள வந்து பார்த்து இன்னும் ஞானோதயம் கிடைச்சு அவரோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், அதாவது ஆன்மீக ஒரு விழிப்புணர்வு ஞானோதயம் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா கொல்கத்தால. ஆனா இந்த நாட்டு பண்ணுக்காக ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்காக அவர் பாடுபட்டு அவருக்கு ஒரு ஞானோதயம் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல. அவரை இதோட நிறுத்திக்கல, சிகாகோ மாநகரத்துல போய் இந்திய கலாச்சாரத்துக்கும் இந்து கலாச்சார சார்பாகவும் அவர் வந்து பேசினாரு. Swami Vivekananda also was dead against discrimination, caste discrimination, any kind of social discrimination. In fact, he was deeply inspired by the teachings of Vallala. And then I wonder how come great people from time immemorial, great people have appeared, great souls, divine, time and again have appeared on this land, land of Tamilnadu. Whether it is Ramanujacharya, long before him also there were people, with all our nanas, our alvas, those who came sang song in the praise of the divine. Vallala came here. How special is this land? What kind of punya bhumi is this that all the great souls appear here? Even Swami Vivekananda got his national awakening on coming here. I pay my whole respect. I owe myself to this holy land of Tamil Nadu. சுவாமி விவேகானந்தர் வந்து இங்க வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஞானோதயத்தை பெற்றாலுமே அவருக்கு வந்து வழிகாட்டியா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் சுவாமிகள். ஏன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தம் எது எதிர்த்தார் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து எதிர்த்தார். அதாவது வந்து சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து எதிர்த்தார். எது ஆளுநர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு புண்ணிய பூமி, ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட் அப்படின்னு. அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருக்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற குருக்கள் சுவாமி விவேகானந்தா, வள்ளலார், ராமானுஜ சுவாமிகள் எல்லாம் இங்க தோன்றி நம்மளை வந்து ரொம்ப நல்லா வழிபட்டு இருக்காங்க. அதனால இது வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு அதை வந்து வணங்கி மகிழ்கிறார். Today, we all know and we are all happy that our country, Bharat, is being led by a leader who is a great follower of Vallala. Narendra Modi is a great devotee and follower of Vallala. On his 200th anniversary, he had given his message, which was relayed all over our state. In fact, a person who is a pure vegetarian, who loves animals, plants, who tells the whole world. And last year, we hosted an international event, G20. He gave the mantra, Vasudhaiva Kudumbakam, Yadu Mure, Yadu Kere, we are all a family. This is all taking the teachings of Sanatana Dharma to the rest of the world. And believe me, today, the whole world is more and more interested in knowing about it. They are looking up to us, who we are, how we organize things, how we have sustained such a great civilization for thousands and thousands of years. When other civilizations have perished, have died, civilization of Bharat has survived. Whole world is interested. They are coming to us, they are learning about us. And they are coming around our ways of thinking, our ways of living, which is all inclusive. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஆண்டிட்டு இருக்கிறது வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. நரேந்திர மோடி வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். அவர் வந்து ஒரு அனிமல் லவர், பேர்ட் லவர், இயற்கை லவர். அவர் வந்து நமக்காக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்காரு, நம்மளோட மாநிலத்துக்காகவும் கொடுத்துருக்காரு. போன வருஷம் நம்ம G20 மாநாடு நடத்தினோம். அப்போ அவர் வந்து என்ன தீம் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவ குடும்பம். அந்த வாசுதேவ குடும்பத்தை
to us. They are trying to understand us. It pains me when I see in our place, in the land where our great Vallabh appeared. Even today we have social discrimination. Even today we have caste discrimination. Even today we have our Dalit brothers and sisters who are discriminated. At one point of time, this problem was in other parts of Bharat also. Today, to a great extent, this problem has been solved. Still it is there. I do not say it has completely been eradicated. It must be eradicated. But still, there has been great improvement in other parts of the country. Unfortunately, in the land of Vallabh, we find every other day, we read in the newspaper, violence in the name of caste. Lower caste person not allowed to vote and mixed with the high caste. Dalits not being allowed to walk through certain streets. This is very painful. And I am surprised. I am surprised that this is happening. Not only in the land of Vallabh, but in a land where politics has been all the time around Samuga Niti. All this last more than 6 decades we have been talking morning, evening, night about Samuga Niti. At the same time, the discrimination has continued. The violence against scheduled caste, our Dalit brothers and sisters have increased. Caste-related violence continues. Why? How can it happen in the land of Vallabh? And then I wonder if our people, especially those who talk too much about Samuga Niti, if only they could follow Vallabh, there could be a devotee of Vallabh, things would have improved much, much better. ஆக்சுவலாக இந்த கார்டனுக்கு ஒரு ஐயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம். வள்ளலார் பிறந்த இந்த நம்ம மாநிலத்தில் அல்லது இந்தியாவில் ஒரு பகுதியில் இன்னமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிய வேறுபாடுகள் இருக்குது, சமுதாய வேறுபாடுகள் இருக்குது. நம்ம நாட்டில் பல பகுதிகளில் இது இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீரியட் இல்லாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு சுத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கு. அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக அதை அறவே இல்லாமல் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டில் அதாவது நம்ம மாநிலத்தில் அதிகமாக புழங்கப்படுற ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி. இந்த சமூக நீதிக்காக நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைம் நம்ம முழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இன்றைக்கு நம்மளோட தலித் சகோதரர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வுகளோட பார்க்குறோம். ஒரு உயர் வகுப்பில் இருக்கவங்க அந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலித் சகோதரர்கள் வர முடியாது. அப்போ இந்த சமூக நீதி அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருமே வரலாறு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சமூக நீதி நம்ம மாநிலத்தில் நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. Friends, we have to take the message, the teaching of Vallabh to every village, every household, not only in Tamil Nadu, in the whole of the country. We have to take these teachings abroad to the rest of the world, because today we have so much inequality in the world, so much of suffering in the world, so much of violence in the world. It gives me energy to do what I am doing. It gives me a strength. It inspires me. I thank you all. I thank you for coming here, participating in this event, talking about Vallabh, listening about Vallabh, and making a commitment to take this message all around, wherever you are, whichever village, whichever organization you are working, wherever you are, take the message all around. This is the way forward. Thank you very much. Once again, I would like once again to say the word.
அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. Thank you so much. வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஆளுநர் ஐயா அவர்களுக்கு வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளையின் சார்பாக மிக மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய தேசத்தின் பாரத பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களை வணங்கி நன்றி செலுத்துகிறேன். காரணம், வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளைக்கு வள்ளலாரையே அனுப்பி வைத்திருக்கிறார். நமது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு ஆளுநர் ஐயா அவர்கள் வாழும் வள்ளலார் என்பதை நமது டிவோட்டிகள் அனைவரும் அறிவீர்கள் என நம்புகிறேன். இந்த ஓசூர் மாநகருக்கு நமது மதிப்பிற்குரிய ஆளுநர் ஐயா வந்திருப்பது இந்த ஓசூர் புனிதத்தன்மை அடைந்திருக்கிறது. இந்த 2025 இந்த ஓசூர் மண்ணிற்கு மிகப்பெரிய வெற்றியை வரும் தை மாதம் முதல் கொண்டு நிச்சயமாக கிடைக்கும் 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 என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்வேன். காரணம், வள்ளலாரே இந்த புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய ஆளுநர் ஐயா சொன்னார்கள், 18ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் தோன்றினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் இந்த ஓசூர் மாநகர் 13/1/2025 தான் வள்ளலார் ஓசூரில் தோன்றி இருக்கிறார். இதன் அடையாளமாக 2025 ஓசூரில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆளுநர் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் நிச்சயமாக ஓசூரில் மிக பெரிய வள்ளலாரின் திருச்சபை அமைக்கப்படும் என்பதை நமது மதிப்பிற்குரிய ஆளுநர் ஐயா அவர்களை அவர் திருக்கரங்களாலே செய்யப்படும் என்பதை ஓசூர் மாநகர சன்மார்க்கிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த மேடை மிக அற்புதமாக தெரிகிறது. காரணம், எனக்கு உண்மையாகவே வள்ளலார் இந்த கேஎம்பி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வள்ளலாரின் 5ஆம் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. காரணம், எங்கள் ஐயா எங்களுக்கு 3வது முறையாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து எங்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். எங்களை நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை ஆளுநர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் இந்த வள்ளலாரின் விழாவுக்கு வந்தமைக்காக. மற்றும் மதிப்பிற்குரிய ஆதீனங்கள், ஜீயர்கள், இளவரசர்கள் இவர்களெல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் உண்மையாகவே வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை கொடுத்து வைத்தவர்கள். காரணம், நமது மதிப்பிற்குரிய ஆளுநர் ஐயா எங்களை உயர்த்தி விட்டார். இந்த ஓசூர் மண்ணை உயர்த்தி விட்டார். இந்த ஓசூர் மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார். சாதாரணமான வெற்றி என்று நினைக்காதீர்கள் நண்பர்களே. ஒரு ஆளுநர் ஒரு ஆன்மீக விழாவுக்கு வந்து உங்களுக்கு வள்ளலாரை பற்றி மிகப்பெரிய விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்பதை உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் நான் தெரிந்து கொண்டுள்ளேன். இந்த விழா இவ்வளவு சிறப்பு பெற்றமைக்கு நமது மதிப்பிற்குரிய ஆளுநர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓசூர் மாநகர மக்கள் இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். ஓசூரின் நமக்கு இந்த விழாவுக்கு இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த சிவனடியார்கள் திருச்சபை கூட்ட அமைப்பு தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஓசூர் நகர மக்களுக்கும் சன்மார்க்கிகளுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதிப்பிற்குரிய டாக்டர் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தங்களது அருமையான நன்றி உரைக்கு நன்றி, அவர்களுக்கும் நன்றி. மேலும் இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அன்பர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எங்கள் உளமார்ந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம். இந்த விழாவை மிக சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்த வள்ளல் பெருமானுக்கு நன்றி கூறி இந்த விழாவினை நாம் இப்பொழுது நிறைவு செய்கிறோம். அனைவரும் இருக்கையில் இருந்து எழுந்தவும். Request all you to stand up for national anthem.